2 சிறுநீரகங்கள் இருக்குது. 2 சிறுநீரகங்கள் மீது சிறுநீரகமே ஒவ்வொருடைய காது அளவு தான் இருக்கும். என்னுடைய காது எவ்வளவு? இந்த சைஸ் தான் இந்த பக்கம். இந்த காது எந்த ஷேப், எந்த சைஸ், எந்த வடிவமோ அந்த வடிவத்தில் இங்கே இருக்குது. இந்த 2ன் மேலும் வெள்ளையா மொச்சக்கொட்டை கடையில் இருக்குது இல்லைங்க, இந்த மொச்சக்கொட்டையை விட கொஞ்சம் சின்னதாக இது மேலே ஒன்று அது மேலே ஒன்று ஒட்டியிருக்கும். அவர் மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெரிதுன்னு எழுதியிருப்பான். மூர்த்தி சிறுசானாலும் கீர்த்தி பெருசுன்னுவாங்க. இவ்வளோ பெரிய உடம்புல அந்த மூர்த்திகளெல்லாம் சின்ன சின்னதாக இருக்காங்க. இந்த உடம்புல மும்மூர்த்திகள் உண்டு. பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் 3 மூர்த்திகள் நம்முடைய உடல் பகுதியில் இருக்காங்க. நமக்கு பிரம்மாவும் தெரியாது, விஷ்ணு ஐயா எங்களுக்கு அது தெரியாது. கோவிலில் பிரம்மாவை பார்த்துருக்கோம், கோவிலில் விஷ்ணுவை பார்த்துருக்கோம், ஸ்ரீரங்கத்தில் பெருமாளை பார்த்துருக்கோம், தெரியாதா எங்களுக்கு? அதுதான் சொன்னாங்க. நாம் அக அனுபவத்திற்கு போவதுக்காக வெளியிலே கட்டி காண்பித்தார்கள். நாம் அக அனுபவத்துக்கு போகவே இல்லை. புறத்தே சடங்குகள், புறத்தே வழிபாடுகள், புறத்தே ஏகி விடுகிறோம், அவ்வளோதான். அதுதான் இங்கே அந்த அட்ரினல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அங்கே சுரக்கக்கூடிய நீர் தாலமஸ்ன்றாங்க, தைமஸ்ன்றாங்க, தைராய்டு, பாரதைராய்டு, அப்புறம் மேலே தாலமஸ், ஹைப்போதாலமஸ், அப்புறம் பீனியல், பிட்யூட்ரி, இப்படியெல்லாம் வெள்ளைக்காரங்க ஆராய்ச்சி பண்ணி பேர் எழுதியிருக்காங்க. நம்மவர்கள் அது கொடுத்த பேரெல்லாம் பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன், மகேஸ்வரன், சதாசிவம், நிறைய இவங்களும் கொடுத்துட்டு வராங்க. இவர்கள் தமிழ் கற்றவர்கள், தமிழ் இலக்கியப்படி பெயரெல்லாம் வழங்கியிருக்காங்க. நமக்கு இலக்கணம் தெரியணும், இலக்கியம் தெரியணும் அப்படியெல்லாம் அவசியம் இல்லை. சுத்த சிவநோக்கால் புரு மத்திய சிந்தனையோடு க்ஷண நேரம் இருந்தால் அனுபவமாகும்னு எழுதுகிறாரு வள்ளலார். இந்த ஞானிகளெல்லாம் எங்கே போய் படித்தாங்க? எங்கேயும் படிக்கலை. அவர்கள் படித்ததெல்லாம் உள்ளே நெற்றி பகுதியில் தான். நாமளும் கற்கலாம் கற்கலாம், கண் கழிக்க கற்கலாம்னு எழுதுகிறாங்க. 2 கண்களையும் மேலே ஏற்றி புருவ மத்திய சிந்தனையோடு இருக்கின்ற பொழுது அறிவு விளங்கும் இடம் அதுதான். அறிவு அத்தனையும் நமக்கு சொல்லித்தரும். எத்தனை பிறவிகள் எடுத்தோமோ அத்தனை பிறவியும் அங்கே தான் அடக்கம். அதை முன்னை வினை பின்னை வினையெல்லாம் அங்கே தான் இருக்குது. இதை நாம் அனுபவத்தில் அறிய முடியும்.